அன்பர்களே, வீரமாமுனிவர் ஆற்று பள்ளத்திலே ஒரு அருமையான செய்தியை நமக்கு தருவது இன்றைய செய்யுளாக நமக்கு அமைகிறது. அது என்ன என்றால், விவசாயம் செய்கிறவர்கள், உழவு தொழில் செய்கிறவர்கள் எப்படி தங்களுடைய செயலை பெறுகிறார்கள் என்பதை காட்டுவதை போன்று ஞான வாழ்க்கை, அருள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று வீரமாமுனிவர் அழகாக சொல்லுகிறார். செறி உலாம் புனல் சிறை செய்து பயன்பட ஒதுக்கி வெறிபுலாம் மலர் மிடைந்து அகல் வழி விடுவார். பொறிபுலாம் வழி போக்கு இலது இயல்பட அடக்கி நெறி உலாவு அற நேர் அவை நிறத்தினர் போன்றே என்று நாட்டுப்படலம் 10வது செய்யுளிலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்ன என்று நீண்ட ஒரு வாக்கியமாக பொழிப்புரை அமைகிறது. செறிந்து ஓடும் வெள்ளத்தை சூதேய நாட்டு உழவர் அணை கட்டி தடுத்து பின்னால் பயன்படுமாறு சேர்த்து வைத்து வாசனை பறக்கும் பூக்கள் செறிந்து பறந்து கிடக்கும் வயல்களிலே வாய்க்கால் வழியாக தக்க நேரத்திலே பாய விடுவர். இச்செயல் ஐம்பொறிகள் அலைக்கும் வழிகளிலே மனம் செல்ல விடாமல் நல்ல இயல்போடு பொருந்துமாறு அவற்றை முதலில் அடக்கி பின் நன்னெறியோடு பொருந்திய புண்ணியத்தின்கண் நேரே அவற்றை நிலைபெறச் செய்யும் அறச்செயலை ஒத்திருந்தது என்று அவருடைய உழவு தொழிலுடைய சிறப்பை வீரமாமுனிவர் அழகாக சொல்கிறார். சின்ன சின்ன வாக்கியமாக சொல்வதென்றால், நிலத்திற்கு நன்மை செய்யாமல் ஆறு கடலை நோக்கி ஓடுகிறது. யூதேய மக்கள் அதனை மறித்து அணை கட்டுகின்றனர். நிலத்திற்கு பாய்ச்சி சிறந்த அறுவடை செய்கின்றனர். அதை எதற்கு ஒப்பிடலாம்? அறவோர் தமது மனத்தை ஐம்பொறிகள் அழைக்கப்பட விடாமல் தடுப்பர். நற்பண்புகள் விளையும் நன்னெறியிலே செலுத்துவர். அதை போன்றது என்று வீரமாமுனிவர் அழகாக சொல்லுகிறார். செறியுலாம் புனல் சிறை செய்து பயன்பட ஒதுக்கி வெறியுலாம் மலர் மிடைந்தகல் வயல் வழி விடுவர். பொறியுலாம் வழி போக்கிலது இயல்பட வய அடக்கி நெறியுலா வர நேரவே நிறுத்தினர் போன்றே இவ்வாறு அமைகிறது என்று இதை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக ஐம்பொறிகள் நம்மை இயக்குகின்றன. அவற்றின் வழியே செல்வதென்றால் நல்லது தீயதை அறிய மாட்டோம். நல்லதற்கும் ஐம்பொறி பயன்படும், தீயதற்கும் பயன்படும். ஆகவே தீயவற்றில் செல்ல விடாமல் அதை அடக்கி விடுவது, நன்னறியிலே அதை செலுத்துவது, அதன் மூலமாக அருள் வாழ்வு செழிக்கும் என்பதை இந்த அருமையான பாடல் மூலமாக நமக்கு வீரமாமுனிவர் தருகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வெற்றி பெறுவோம். வாழ்க.